என்னோட ஆசை. ஓகே. பட் நான் வர்றேன். வரும்போது எனக்கு வாங்கி தாங்க. எனக்கு முதல் சந்தோஷம் நீங்க என்னிடம் பேசுவது. 2வது சந்தோஷம் என் மேல் அன்பு காட்டுவது. 3வது சந்தோஷம் உங்களுக்கு அந்த அழகான அன்பான ஃபோன் கொடுத்து வாங்கிக் கொள்வது தான். அப்படியா? கடவுளின் ஒரு பக்கம் நான் இருந்தாலும் மறுபக்கம் என் தேவதை இருக்காங்க. அவங்களோட ஆசை தான் முதல் நிறைவு. தேவதையே ஃபோன் சரியா தெரியவில்லை என்று கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் தெரியக்கூடாது. ஓ மை காட்! கொடுக்கத்தான் சத்தியமா சொல்றேன். என்னை இவ்வளோ தூரம் நேசிச்சீங்கன்னா நீங்க எது செய்வீங்க? அதாவது ஒரு ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்ட்டு சில பேருக்கு இருந்தாலும், நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ்க்கு அது சாதாரணமான விஷயம் இல்ல. சரியா? ஆனா இந்த ஃபோன நீங்க எதுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த அந்த ஒரு இதுதான் எனக்கு சரியானதா இருக்கு. சத்தியமா சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க. நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்க தரணும்னு நினைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதாவது இந்த ஃபோன்ல இப்ப கேமரா தெரியல அப்படின்னு சொல்லி நான் இந்த கேமரா சரி செய்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் இப்ப கதைச்சேன்ல. அதுக்காக நீங்க எனக்கு ஃபோன் ஒண்ணு வாங்கி தந்துரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. அ நான் என்ன தவம் செய்தேனோ, இந்த மாதிரி ஒரு அன்பான உறவுகளை பெற்றுக்கொள்ள இறைவனுக்கு நன்றி. ஓகே. இனி நீங்கள் கேட்டதே எனக்கு செஞ்சது மாதிரி செஞ்சிடாதீங்க. அதுக்கு கடன் என்னால் தீர்க்க முடியாது. கேட்டதே என்னால் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இதே போதும் எனக்கு, இதே போதும்.